இதில் பொடி மாவு போட்டுட்டு மெதுவாக கடகடான்னு பரத்தக்கூடாது, மெதுவாக பருத்தி விடணும். இப்படி திருப்பி திருப்பி பருத்தணும். முதல்ல நடுவில் பருத்தணும், ரெண்டு அந்த சைடில் பருத்தணும். அப்படி கரக்கி கரக்கி கொண்டு வாங்க. இதே மாதிரி மீடியமாக பருத்தி பருத்தி எடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஃபுட்டி வித் வினு சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இப்போ நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது எல்லாருக்கும் பிடித்த ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடலாம், குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாக கொடுத்து விடலாம், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு, டீச்சர்ஸ் எல்லாருக்குமே கொண்டு போகலாம். இப்போ நம்ம பயறு ஸ்டஃபிங் ஸ்வீட் சப்பாத்தி எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிடுங்க. ஒரு கப்பு சப்பாத்தி மாவு போட்டுக்கிடுங்க. ஆசீர்வாட்ட மாவு நல்ல மணமாட்டு இருக்குக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்குக்கும். கஸ்தூரி மெஹந்தி நல்லா பொடிச்சு கசக்கி இதில் போட்டுடுங்க. 1 டீஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கிடுங்க. 1/4 டீஸ்பூன் கீ சேர்த்துக்கிடுங்க. கீ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாட்டு தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன் மாவு. இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிடுங்க. எடுத்துட்டு அவிச்ச பயறு அதை இதில் போட்டுக்கிடுங்க. பயறு அவிக்கிறது நான் காமிக்கலை. நீங்கள் அவிக்கிறதா இருந்தால் ஒரு 100 கிராம் பயறு எடுத்துட்டு 3 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கேன். 1/4 கப்பு தேங்காய் பூ எடுத்துக்கிடுங்க. சுகர் இருந்தால் சுகர் எடுங்க, இல்லைன்னா நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிடுங்க. நம்ம இப்போ 3 டேபிள் ஸ்பூன் போடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் தான் இதில் சேர்த்துருக்கேன். இதை ஒரு வாரமாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ சப்பாத்தி டோ ரெடி ஆகிடுச்சு. கவுண்டர் டாப்பை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு துணி எடுத்து நல்லா தொடச்சிக்கிடுங்க. இப்போ நம்ம பொடி மாவு போட்டுக்கலாம். இப்போ ஒரு உருண்டை எடுத்துக்கிடுங்க. இப்போ நம்ம இதில் போட்டுக்கலாம். பொடி மாவு போட்டு எடுங்க. இப்போ இந்த கட்டையிலையும் நம்ம லைட்டாக பொடி மாவு தேய்ச்சிக்கிடுங்க. நம்ம பருத்தி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை கையில் எடுத்துக்கலாம். கையில் எடுத்துட்டு நம்ம பயறும் தேங்காய் பூ சுகர்லாம் போட்டு வச்சுருந்தோம், அதை எடுத்து நம்ம இதில் வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சுக்கிடுங்க. பொதிஞ்சு விட்டுக்கிடுங்க. பொதிஞ்சு விட்டுட்டு இதில் பொடி மாவு போட்டுட்டு மெதுவாக கடகடான்னு பரத்தக்கூடாது, மெதுவாக பருத்தி விடணும். இப்படி திருப்பி திருப்பி பருத்தணும். முதல்ல நடுவில் பருத்தணும், ரெண்டு அந்த சைடில் பருத்தணும். அப்படி கரக்கி கரக்கி கொண்டு வாங்க. லைட்டாக பொடி மாவு போட்டு பருத்திக்கிடுங்க. அதனால் அதிகமாக வாரி பொடி மாவு போட்டுடாதீங்க, மீடியமாக போடுங்க. நிறைய போட்டாச்சுன்னா நம்ம சப்பாத்தி கல்லில் போடும்போது புகையாக வரும். இந்த சப்பாத்தியெல்லாம் பருத்துக்கு ரொம்ப பொறுமை வேணும். அந்த சப்பாத்தி மாதிரி கடகடா நமக்கு பருத்த முடியாது. நம்ம சப்பாத்தி சதுர வாக்கில் போட்டு எடுத்தாச்சு. இந்த சப்பாத்தியை மெதுவாக இப்படி திருப்பணும். மெதுவாக திருப்பி ஒரு தடவை கூட இதில் பருத்திக்கிடுங்க. அதையும்
முதல்ல சொன்ன மாதிரி அப்படி கரக்கி வந்து ஸ்டவ் வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம். தவா வச்சுக்கலாம். நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தியை போட்டுக்கலாம். கொஞ்சமாக கீ வந்து சேர்த்துக்கிடுங்க. கீ சேர்த்தா தான் நல்லா இருக்கும், இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கிடுங்க. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அமர்த்தி விட்டுக்கிடுங்க. 2-3 வாட்டி நல்லா திருப்பி மீடியமாக வச்சிடுங்க. நல்லா முறிஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். அடுத்தது இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். நம்ம 4 கட் பண்ணிடலாம். நம்ம இப்போ 4 பீஸாக நம்ம கட் பண்ணிட்டோம். இது வந்து சைடிஷ்டு வந்து ஹனி வச்சு சாப்பிடலாம், டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிடலாம், எப்படி வேணாலும் நம்ம சாப்பிடலாம். நான் வந்து ஸ்வீட்டில் பண்ணியிருக்கிறதுனால சும்மா கூட நம்ம டீக்கு சாப்பிடலாம். குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம். ஆஃபீஸில் காலையில் போயிட்டு 6 மணி 7 மணி ஆகும். பெரியவங்கெல்லாம் வேலை ஒர்க் பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் இதே மாதிரி நீங்கள் செய்து கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். வெளியிலலாம் ஃபுட்டெல்லாம் சாப்பிட வேண்டாம். நம்ம வீட்டிலே வந்து நம்ம ஹெல்த்தியாக வந்து பண்ணி கொடுத்து விடலாம். குழந்தைங்களுக்கும் சரி, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கும் சரி, டீச்சர்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களும் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் வந்து பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. சின்ன குழந்தைங்க எல்லாம் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது அடம் பிடிப்பாங்க. டெய்லி அதே ஒரே ஸ்நாக்ஸு கொடுத்து விட்டாலோ என்ன அடம் பிடிப்பாங்க. அதுக்கு இந்த மாதிரிலாம் எக் வச்சு ஸ்டஃபிங் சப்பாத்தி நான் போட்டிருக்கேன். இப்போ பயரில் வச்சு ஸ்வீட்டு சப்பாத்தி போட்டிருக்கேன். இதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு நாளாக ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க குழந்தைங்களுக்கு. அதனால அவங்க வந்து சாப்பிடாத குழந்தைங்களும் இப்படி டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணி கொடுக்கும்போது ஒவ்வொரு நாளும் டிஃப்ரெண்ட்டாக லஞ்ச் பாக்ஸில் வச்சு நம்ம அனுப்பும்போது அவங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நீங்கள் யாராவது என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.